நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம்னா வால்பாறைக்கு தாங்க போக போகிறோம். சார்ஜ் இருக்கும் சார், ஃபுல்லாக இருக்கும். தாங்க விளாக் பண்ணணும். ஸோ நிறைய பிளேசஸ் இங்கே இருக்க சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஆனால் எப்பவுமே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விக்கி விளாக்ஸ். நான் உங்கள் விக்கி பேசுவேன். நம்ம இன்னைக்கு டே 2 எங்கே இருக்கோம்னா வால்பாறையில் தாங்க இருக்கோம். ஸோ ரூம்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. இதான் ரூமு. அந்த ரூமை நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். கிளம்பியாச்சுங்க. இப்போது டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான டைம் வந்து 12:14ங்க. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம், எங்கெங்கே பிளேஸ்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் ஸோ நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, இங்கே உங்களுக்கு ரூம்லேருந்து இதாங்க, ரூம்லேருந்து இங்கே சைட் வியூ காட்டலான்னு வந்தேங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி எங்கள் இது ரூமுக்கு வெளியேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு இந்த சைடில் தான் இந்த வியூ சூப்பராக இருக்குது. இதோட நான் வந்து ரூமில் இருக்க வியூ காட்டுறேன், செம்மையாக இருக்கும். இதை பாருங்க, காலையில் பார்க்கும் போது அருமையாக இருந்ததுங்க வியூவு. மக்கா சரியான வியூங்க, சான்ஸே இல்லை. நொறுக்குதா? எப்படி மச்சான் பிளேஸ் எப்படி இருக்கு? நொறுக்குதா? ஸோ அவ்வளோதாங்க வச்சுட்டு இப்போ நான் இன்னொரு 5 நிமிஷத்தில் கிளம்பி நம்ம வந்து ஃபுல்லாக வால்பாறையை சுற்றி பார்க்க போகிறோம். டைம் லேப்ஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம பேக்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஸோ எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டிதான். இப்போ என்ன ஒரு ஆயிடுச்சுன்னா, இன்னும் இந்த சூர்யா பையன் ஒன்றும் வரவே இல்லைங்க. வித் கிரிக்கெட் அவன் பாருங்கள், எல்லா இடத்தும் லேட் பண்ணுறாங்க, எல்லா இடத்தும் லேட்டுங்க. ஒரு டைமுக்கு கிளம்புறதே இல்லை. இவனை வச்சுலாம் எப்படிங்க நம்ம விளாக் பண்ண முடியும், எப்படி நம்ம எல்லா பிளேஸஸும் போக முடியும்? நானும் அப்படியும் லேட்டாக தான் ஆக்கிறேன், நானே லேட்டாக ஆக்கிறேன், ஆனால் என்னை விட ரொம்ப லேட்டாக ஆக்கிறான். ஸோ என்ன பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ சேட்டான்னு சவுண்டு கேட்டுச்சு. இங்கே நிற்கிறான். ரூமை வெக்கேட் பண்ணுறோங்க. அதான் ஏன்டா இப்படி என்னோட லேட்டாக கிளம்புற? இப்போ தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் என்னோட லேட்டாக. ஆமாம், இப்போ உட்காந்துரு வந்து நீ இப்போ உட்காந்து ஆங்கிள் ஃபிட் பண்ணணுன்னு வீடா? இப்போ உட்காந்து ஆங்கிள் ஃபிட் பண்ணணுன்னு வே என்ன ப்ரோ? உட்காந்து இப்போ ஆங்கிள் ஃபிட் பண்ணணுமா? இந்த ரெசார்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ கார்டன் ரெசார்ட் வால்பாறைங்க. ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன். ஸோ இதுதான், இங்கே வந்தீங்கன்னா தங்கிக்கோங்க. இதுதான் ஃபுல் ரெசார்ட்டு தான். ஆனால் பரவாயில்லைங்க, நீட்டாக சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து தங்கணும்னு ரெசார்ட் தங்கலாம். கிளைமேட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ டைம் என்ன நீங்கள் பார்க்குறீங்களா? 12 மணிங்க, அதாவது 1 மணி ஆகுது. நம்ம ஊர்லலாம் எவ்வளோ வெயிலாக இருக்கும் 1 மணிக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே அதான் ஹில்ஸ் வந்தாலே எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும். நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது, அப்படியே மார்னிங் மாதிரியே இருக்கும். நம்ம ஊர்லலாம் 5 மணிக்கு இந்த கிளைமேட்டில் இருக்கும். ஆனால் இப்போ மத்தியானம் 1 மணிக்கு இந்த கிளைமேட்டில் இப்போ இருக்குது. இது அதுவும் இல்லாமல் இப்போ மழை வேறு பெஞ்சிகிட்டு இருக்குது, லேசாக தூருது. இதாங்க சிக்கல். நாங்கள் வேறு என்ன பண்ணிட்டோம், சரி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரெயின் கோட்டு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து பேண்ட்டும் அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரலங்க. என்ன பண்ணுறதுன்னு அப்படியே எப்போவுமே நம்ம பாய்ஸ்க்கெலாம் தெரியும், நம்ம நம்ம பிளாக் கலர் பேண்ட்லாம் வந்து 2 நாளைக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ 2-3 நாளைக்கெலாம் மேலே நிரப்பி யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எப்பவுமே 2 நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். அதை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஒரே ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது நேற்று நனைஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி போட பேண்ட்டே இல்லைங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நாளைக்கு ட்ரெஸ் வர ஆகணும், அது வர ஒன்று இருக்குது. நம்மளாம் பார்ப்போம். முடிஞ்சுதா இல்லையாடா? நீ தான்டா லேட்டு, தெரியும் யார் லேட்டுன்னு. நான் போடுற வீடியோவை பார்த்தாங்கன்னா தெரியும். ஆமாங்க, மறந்தாச்சுங்க. நான் மனுஷனோட இயல்பு மறக்கிறது, ஓகேவா?
மறதின்றது மனுஷனோட இயல்பு, அதுக்கு என்ன பண்ணுற முடியும்? போடா நாய, நீ எல்லா இடத்துலையும் இப்படி என்னோட லேட்டாக கிளம்புனா என்னடா பண்ணுறது? டேய் பிளேஸே போக முடியாதுடா, சீக்கிரம் வாடா. இந்த கார்டு வச்சுக்கோ பத்திரமா. ரெசார்ட்டை ஒட்டி கிளம்பியாச்சு. பாய் 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 சொல்லுவோம் ரெசார்ட்டுக்கு. நான் ஒன்றும் லேட்டாக்குவாங்க வரத்துக்கு. பிளாக் பண்ணிகிட்ருக்கான். சரிங்க, நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. பாருங்கள், நான் சொன்னல மழை தூருதுன்னு. இங்கே ஃபோனில் உங்களுக்கு டாட்ஸ் பார்த்தா தெரியும், தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், மழை லேசாக தூரிகிட்டே இருக்குங்க. ஓகேங்க, பார்த்துக்கலாம். போயிட்டு சாப்பிட்டுட்டு வண்டியில் போகிறப்போ விளாக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. மழையில் நாங்கள் எந்தெந்த பிளேஸ் போக போகிறோன்னே தெரியல, ஒரு ஐடியாவும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் வால்பாறை பாருங்கள் எப்படி ஹேப்பனிங்காக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மெயின் சிட்டி வால்பாறை. இந்த கடையில் தாங்க சாப்பிட்டோம். ட்ரீட் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அங்கே தான் சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க. ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இது எங்கே இருக்குன்னா நம்ம வால்பாறை மாநகராட்சி பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹோட்டலு. எல்லோரும் போன பிளேஸ் தான். ஸோ கூழாங்கல் ரிவர்னு ஸோ ஃபேமஸான பிளேஸ் இது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதை பார்க்காம எப்படி போனேன் அப்படின்னு சொல்லி அப்படியே போகிற வழியில் கூழாங்கல் ரிவரை காட்டிட்டு அப்படியே இன்னொரு பிளேஸ் போகலான்னு பிளான் இருக்குங்க. பட் ஆனால் இந்த கிளைமேட்டில் எப்படி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரில. சரியான மழைங்க. சாப்பிட்டு முடிச்சு வெளில வந்தால் மழை. சரி, மழைனால ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதா ஆயிடுச்சுங்க. ஸோ சேட். ஐயோ வழி விடுங்கடா. ரூட்டு தெரிஞ்ச மாதிரி முன்னாடி ஒருத்தன் போயிட்டுருக்கான், எப்படின்னு தெரில. பாருங்கள் எவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்குன்னு வால்பாறை. சூப்பராக இருக்குங்க, ஒரு செம்மையாக இருக்குது. அப்படியே செகண்டு கிளைமேட்டு மாறுது. அப்படியே செகண்ட் மழை பெய்யுது, அப்படி ஃபாகாக வருது, மழை பெய்யுது, அப்புறம் அப்படியே ஃபாகாக வருது. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்தியமாக நம்பவே மாட்டீங்க. இப்போ டைம் கிட்டத்தட்ட 2 மணிங்க. 2 மணிக்கு இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், வேறு மாதிரி. ஐயோ எங்கே போனாங்க இவங்க? அப்படி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? 2 மணி மாதிரியா தெரியுது, நம்பவே முடியலங்க. ஐயோ பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ ஒரு நேச்சர் பியூட்டி. வாவ், இந்த ஃபுட்பால் கிரவுண்டை பாருங்க, அப்பா செம்மையாக இருக்குங்க. எங்கடா போகலாம்? செம்மையாக இருக்குல்ல பிளேஸு. அப்படியே இங்கேயே இருந்துடலாம் போலங்க, அந்தளவுக்கு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கூழாங்கல் ரிவருக்கு போவோம். இந்த டீ எஸ்டேட்டோட போகிறது. ஐயோ மழை தூருதுங்க இங்கே. ஐயோ கோப்ரோ வர இருக்கான், நனைஞ்சிருவான். ஓகேங்க, பார்க்கலாம், பரவாயில்ல விடுங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. வா, என்னன்னா மழை இப்படி பெய்யுது. பாருங்க ரூட்டை பாருங்க. வா, செம்மையாக இருக்குங்க ரூட்டு. வா வா, பாருங்க ஃபாகு. மதியானம் 2 மணி மாதிரியா இருக்கு. நம்ம ஊர்னா வெயில் கொளுத்திடும். எல்லாருமே வந்து இங்கே இருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ட்ராவலர் தாங்க, எல்லாம் டூரிசம் தான் இந்த ஊரில். நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் பேர். அதுவும் இப்போ ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகி எல்லோரும் இங்கே தான் வராங்க. இதே மாதிரி ஒரு பிளேஸ் நாங்கள் வந்து மூணாரில் போனோம். செம்மையாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. ஐயோ நின்றலாம் போல், வர வழி இல்லையே, மழை இவ்வளோ ஜோராக பெய்யுதுங்க. வந்துட்டோம். இங்கே தான் கூழாங்கல் ரிவர் பக்கத்துலேயே வந்துட்டோம். இங்கே வந்து நின்ற வண்டி தாங்க, வர வழியில். பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு பிளேஸ் போகிறதுக்குள்ளே எப்படி மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்களா இங்கே. அதாங்க, ஸோ ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த ரிவர். இங்கேருந்து ஒரு வீடியோ எடுக்கலாமாடா டே ப்ரோ?
ஆமாண்டா இப்போதான்டா சீசன் சொன்னாங்க. போன வாட்டி நிறைய பேர் வந்தாங்க. இங்கேருந்து நடந்தே போகலாம். ஆமாம் ஒருத்தன் போனான் காட்டினேன். நான் ஒரு யூடியூபோ ஏதோ ரீல்ஸ்லேயே என்னமோ பார்த்தேன் நான். அப்பா அதனால தாங்க இந்த மாதம் வாங்க செம்ம சீசனுங்க. இங்கே வருங்க எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு. நிறைய பேர் இந்த தாண்டி அங்கே போய் ஏதோ இந்த இதுலலாம் எடுத்தாங்கடா ரீல்ஸு. இந்த டிஎல் உள்ளே ஏறி தண்ணி இல்லாதப்போ செமையாக இருக்குல்ல ப்ரோ. ஒரு வீடியோ எடுக்கிறியா? இங்கே பாருங்கங்க செம்ம மாதம் இருக்குங்க தண்ணி ஒரு அந்த இடத்து. நம்ம பேசாமல் இந்த இடத்துக்கு போயிட்டு இதை போய் புதுசாக காட்டுவோம்டா. ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லி ஹிடன் ஜெம்முன்னு போட்டு இதை காட்டுவோமா ப்ரோ? நம்ம தான் ட்ரெண்டு என்ன ப்ரோ? ஹிடன் ஜெம்முன்னு இதை காட்டலாங்க. வருங்க அப்படியே கூழாங்கல் ரிவ்யூக்கு ஆப்போசிட்டில் எப்படி தண்ணி வருது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இங்கே போகலான்னு நினைக்கிறேங்க. போயிட்டோன்னா நாங்கள் பார்த்துட்டு நான் அது எப்படின்னு. பொய்யான இன்ஃப்ளூயன்சருங்க இவனை நம்பாதீங்க. இது ஹிடன் ஜெம்லாம் இல்லை. சும்மா சொல்கிறேன்டா. தேவையில்லாமல் நீ என்ன இப்படி வந்து கிராஸாக கொடுற பார்த்தியா? இதுதான். ஸோ நம்ம கூழாங்கல் ரிவர் போகிற வழியை பார்க்கலாம் வாங்க. அப்படியே என் கூட எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குடா. எவ்வளோ சேராக இருக்குது இல்லடா. உளுந்தா உனக்கு கண்டென்ட்டுக்கு நான் ஊருக்காவா போடாங்கிட்டு. ஐயோ பார்த்து தாங்க நடக்க முடியும். நீங்கள் வரீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்து நடுங்க. செம்ம சேராக இருக்குது மழைனால. அது நேத்துரா முந்தா நேற்று. வா நிறைய ரூட்டில் வராங்க. ஸோ அந்த சைட்லலாம் வராங்க. அதனால் இது ஒன்றும் நிறைய ரூட்லேருந்து நிறைய சைட்லேருந்துலாம் வராங்க. யானைகளா தேவை யாருங்க? கண்ணாடி மாதிரி சொன்னாங்களே கண்ணாடி மாதிரின்னு. எங்கே அந்த கண்ணாடி மாதிரி தண்ணி? வேர் இஸ் தம் கிளாஸ்? எங்கடா கண்ணாடி மாதிரின்னு சொன்னாங்க? எங்கே மச்சான்? செம்மையாக இருக்குடா. சான்ஸே இல்லை. வா உள்ளே போயிட்டு அந்த கல் எடுப்போம். கல் எடுத்து காட்டுவோம். ஐயோ உள்ளே போயிட்டு கூழாங்கல்ல காட்டலாம்டா. வா இங்கே பாருங்க உங்களுக்கு கூழாங்கல்ல காட்டுறேன். ஐயோ ஆடுது. ஐயோ இதுவும் ஆடுது தெரியுதா உங்களுக்கு? மீன்லாம் போதுங்க. வாவ். ஐயோ இங்கே பாருங்கங்க. அப்படி இப்படி பாருங்க. கண்ணாடி மாதிரி தானே இருக்குது. இப்படி பார்க்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்ணாடி மாதிரி தானே இருக்குது. இப்போ நிறைய பேர் கும்பல் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். முன்னாடிலாம் யாருமே அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க இங்கே. இப்போ ஆனால் நிறைய இந்த ரீல்ஸில் போட்டு எல்லாருமே இங்கே தான் வராங்க. இப்போ எங்கே நம்ம பாய்ஸை தேடணுமே? எங்கே போனாங்க? இங்கே இருக்காங்க. எல்லோரும் வாங்க ஃப்ரீ ஷோ காட்டுறோம். ஃப்ரீ ஷோ உனக்கு தான் காட்டணும். ஃப்ரீ ஷோ. வாவ். ஜாக்கெட் இதெல்லாம் வச்சா பரவாயில்ல, ஜாக்கெட் தானே. ஆனால் இந்த கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு. அங்கே ஒரே கும்பலாக இருக்குங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்மளால் வந்து ஃப்ரீயாக எதுவும் பேச முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. அதான் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து காலை கழுவிடான்னு யானைலாம் சாணி போட்டிருக்குங்க. இந்த இடத்துக்கு யானை வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க்கு தான். இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க்குடா மச்சான். யானைலாம் சாணி போட்டிருக்கு. அப்பா
குளங்களோட அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அடுத்த வியூ பாயிண்ட்டு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியை மட்டும் பாருங்கள். எல்லாம் வைப் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நம்மளும் போக போகிறோங்க. வாங்க அப்படியே போவோம். செம்மையாக இருக்குங்க. அப்படியே போகிற வழி அப்படியே இங்கே பாருங்கள், இயற்கையை ரசிச்சுட்டே போகலாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரூட்டுங்க இந்த ரூட்டு. கண்டிப்பாக நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரைங்க இந்த ரூட்டில். செம்மையாக இருக்குது ரூட்டு. பேர் மட்டும் சரியாக தெரில. நான் உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லை நான் கீழே போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. கரெக்டான நேம் மட்டும் தெரில. வியூ பாயிண்ட்டு, ஆனால் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம் கன்ஃபார்ம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேங்க. எங்கே இருக்கோன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிற வழியில் இருக்கோங்க. இங்கே பாருங்கள் சரியான மலைங்க. இது 3ஆவது மலைங்க. 3ஆவது மலை நாங்கள் நின்று போயிட்டுருக்கோம். ஸோ டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோமா என்னன்னே தெரியல. ஸோ பார்க்கலாம். ஆனால் ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த வழி தான். உங்களுக்கு தெரியாது எப்படின்னா ரூட்டே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக ஃபாகு. இவன் யார் கருப்பேன்? டேய் கருப்பா, இங்கே என்னடா பண்ணுற? பார்த்துன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம், மலையிலே நனைஞ்சிட்டு போயிட்டுருக்கோங்க நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ முடியல, இதுக்கு மேலே சரியான மலை. கவர்மெண்ட் பஸ்ஸே போகுது பாருங்கள். யாராவது வரணுன்னா பஸ்லேயே கூட வரணும். டைம் கேட்டுட்டு என்னென்ன கேட்டு சொல்கிறேன். டைம் செம்மையாக இருக்குது பாருங்கள் கவர்மெண்ட் பஸ். அதுவும் இவ்வளோ பெரிய வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பஸ்ஸே வருது, அதை பார்க்கும்போது தாங்க செம்மையாக இருக்குது. மலையிலேயே நாங்கள் போயிட்டுருக்கோம். தண்ணி அடிக்கடி படும், அதுதான் லென்ஸில் தெரியாது. ஸோ நான் அப்படியே போயிட்டு வியூ பாயிண்ட்டு போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா வந்து வியூ பாயிண்ட் போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த வியூ பாயிண்ட் போகலான்னு போயிட்டுருக்கும் போது நாங்கள் அப்படியே வியூ பாயிண்ட்டை தாண்டி வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் இங்கே ரோட்டில் போகிற அக்கா தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பி நீ வந்து வியூ பாயிண்ட் தாண்டி போயிட்டு இருக்கீங்கப்பா, அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ரூட்டில் வந்தனால அப்படியே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. சூப்பராக மாற்றோம். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள், பிளேசஸ் எப்படி இருக்குது பாருங்கள். வா ஃபாகியா செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே மெலிசாக சின்னதாக தண்ணிலாம் போகுது. அப்படியே இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு மாஸ் பண்ணலாம். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க இந்த இடம். ஸோ இந்த ரூட்டு தான் அது. ஸோ இந்த ரூட்டில் அப்படியே நாங்கள் போயிட்டு முன்னாடி இருக்கோம், நாங்கள் தள்ளி வந்துட்டோம். ஸோ முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, நீங்கள் ஆனால் யாராவது வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடம் செம்மையாக இருக்குது. இப்போ நல்லா கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா சரியான ஃபாகுங்க, அப்படியே மறைச்சிட்டு போச்சு. செம்மையாக இருக்கு மாதிரி. கண்மூடி திறக்கும் போது பாட்டு பாடினா நம்மளுக்கு அடிச்சிருவாங்க காப்பி ரைட்ஸ். செம்மையாக இருக்குங்க பாருங்க, சான்ஸே இல்லை. ஆமாம், ஃபாகு லைட்டாக போயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூவிங் ஆகிட்டு இருக்கு. தெரிஞ்சு என்ன கமெண்ட் மலை கோபுரவே போயிடும். அப்புறம் பார்த்துக்கோங்க, இதிலே பார்த்து ஃபன் பண்ணுங்க. ஸோ ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே பாருங்கள். ஓகே, சேஃபாக. சரிங்க, நான் வியூ பாயிண்ட் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ என்னால் வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட்டை தான் காட்ட முடியல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். அந்த ஃபோட்டோ வியூ பாயிண்ட் ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும். இந்த ரூட்டில் போனால் இப்படி தான் இருக்கும். இந்த ரூட்டில் போகணுங்க. இந்த ரூட்டில் போனால் இப்படி தான் இருக்கும். சரிங்க, நான் அப்படியே ரூம் போயிட்டு ரூம் புக் பண்ணியாச்சுங்க. ரூம் போயிட்டு அப்படியே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குமா. இப்போ தான் கேட்டோம், இந்த கடைக்காரன் அக்காட்ட சொன்னாங்க. அதனால் என்ன மச்சான் கிளம்பிடுவோமா? ஸோ ரூட்டை மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. சரிங்க, நான் அப்படியே கிளம்பிட்டு அப்படியே கீழே போய்ட்டு விளாக் பண்ணுறேங்க.
ஸோ ஃபைனலி இந்த ரூமுக்கு தாங்க ரீச் ஆகிருக்கு. நம்ம அந்த வியூ பாயிண்ட்லேருந்து 7 மணிக்கு இங்கே ரீச் ஆகும். இன்னைக்கு காலையிலே நான் புக் பண்ணிட்டேன் இந்த ரூமில். கிடச்சிருச்சு எங்களுக்கு கம்மியான ரேட்டில். நேற்றோட இன்றைக்கி ரேட்டு சரியான கம்மியாக. நேற்று ஏன்னா 3500 இன்றைக்கி வந்து 1400 தாங்க. நீங்கள் 3400 ரூமை பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ 1400 ரூமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், இதான் டபுள் காட்டு. அதுக்கப்புறம் வந்து டிவிலாம் இருக்குது. நேற்றுலாம் டிவி இருந்தது, ஆனால் இங்கே வேலையே செய்யலைங்க டிவி. பாத்ரூமும் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது பாத்ரூமும். ஸோ பாத்ரூம்லாம் நல்லா இருக்குது. நேற்றோட இன்றைக்கி ரூம் கொஞ்சம் சூப்பர். ஓகே, நான் கம்மியான ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸாக கிடச்சிது. நான் எதில் புக் பண்ணேன்னா bookme.com தான் புக் பண்ணேன். நீங்களும் அதிலே புக் பண்ணுவேன், ஏன்னா நல்லாயிருக்கு, பெஸ்ட்டாக இருக்குது. நான் கூட நினச்சேன் சரி இப்படி புக் பண்ணுறோமே ஏமாற்றிடுவோம் எல்லாம் போகிறேன்னா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு வேலிடான ஆப்பாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரிப் போனீங்கன்னா அதில் புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ மெயின்லேருந்து 10 கிலோமீட்டருங்க. சொல்லுங்க 10 கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ நேரத்தில் போவோன்னு. ஆனால் நாங்கள் எவ்வளோ நேரத்தில் போனோம், 3-4 மணி நேரமாக போனோங்க. எதனா ரீசனா, மழை தான் ரீசனு. மலையில் ரெண்டு பொறுமையாக தான் போவோம். ஏன் மலையில் நினைச்சிட்டே போகிறோம்னா, ரெயின் கோட் இல்லைங்க. நான் ரெயின் கோட் எடுத்துகிட்டு மறந்துட்டேன். அதனால் ரெயின் கோட் இல்லை, அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸும் இல்லைங்க. மெயினாக சொல்ல போகிறோம். ஸோ பேண்ட்டு நான் கொண்டு வரல. ஸோ நான் காலைல சொன்ன மாதிரி தான், இப்போ பேண்ட் இல்லையா, அதனால கொஞ்சம் பொறுமையாக நிப்பாடி தாங்க போனோம். இதான் ரீசனு. நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோங்க. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு நம்ம வால்பாறை விட்டு கிளம்புறோம். நம்ம வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை. ஸோ இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருங்க. ஸோ அடுத்த பாட்டு நாளைக்குன்றதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் ஒன்று பார்த்துருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறேன், எந்த ஸ்டேட்டுக்கு போகிறேன் நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்களும் வீடியோலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு கூட டிஜிட்டலில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 1:26. இப்போ பாருங்கள் ரூம் எப்படி இருக்குது, இந்த கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நேரடியாகவே காட்டுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இது வந்து மழை தண்ணி இல்லைங்க, அப்படியே ஐஸு. அப்படியே ஃபுல்லாக ரூம் செவுத்தில் ஃபுல்லாக அப்படியே கூலிங் அப்படியே உள்ளே இறங்குதுங்க. அதோட இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு நடுங்கிட்டு இருக்கு இங்கே. சீரியஸாக நாங்கள் வந்து ரூமில் இருக்கோமா இல்லை ஐஸ் பட்டியில் இருக்கோமோன்னே தெரிலங்க, அந்தளவுக்கு மாசாக இருக்குது. அங்கேயும் இதில் நாங்கள் இப்போ ஆமாம் ஃபேனு நாங்கள் 5 வச்சுருக்கோம். நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம். பாய்.